முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் 95வது பிறந்த நாள். தமிழ்நாடு அரசின் சார்பில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு மேயர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், துணை மேயர், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், சீர்மிகு பொதுமக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். நாள் 15/10/2025 புதன் கிழமை. நேரம் காலை 8:45 மணி. இடம் அண்ணா பல்கலைக்கழக முனையம், கிண்டி, சென்னை. இது க்ளோஸில் என்னன்னு பார்ப்போங்களா? க்ளோஸில் கல்வியும் நெஞ்சில் கனவும், அதை நனவாக்க தேவையான கடும் உழைப்பும் இருந்தால் உயர்வு நம்மை தேடி வரும் என்ற ஊக்கத்தை இளைஞர்களிடம் விதைத்தவர் நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதல் அமைச்சர். தினத்தந்தி தலைப்புச் செய்திகள், அக்டோபர் 15, 2025. ராஜஸ்தானில் கோர விபத்து. பஸ் தீப்பிடித்து எரிந்தது. 20 பயணிகள் உயிரோடு கருகி பலி. 16 பேர் கவலைக்கு இடம். ராஜஸ்தான் மாநிலத்தில் தையாத் பகுதியில் நேற்று பஸ் தீப்பிடித்து எரிந்து 20 பேர் உயிரோடு கருகி பலியாகினர். நடு ரோடில் பஸ் தீப்பிடித்து எரிந்த காட்சி. சென்னை. காற்று ஒலி மாசுவை தடுக்க நடவடிக்கை. தீபாவளி பண்டிகை நாளில் பட்டாசு வெடிக்க அரசு கட்டுப்பாடுகள். காலை 6 முதல் 7 மணி, இரவு 7 முதல் 8 மணி வரை அனுமதி. சென்னை. கரூர் கூட்ட நெரிசலில் பலியானவர்களுக்கு சட்டசபையில் இரங்கல். அனைவரும் எழுந்து நின்றும் மௌன அஞ்சலி. கரூர் நெரிசலில் பலியானவர்கள் மற்றும் மறைந்த முன்னாள் எம்எல்ஏக்கள், பிரமுகர்களுக்கு சட்டசபையில் நேற்று இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போது சபாநாயகர் அப்பாவு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அனைவர்களும் எம்எல்ஏக்களும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்திய காட்சி.
சென்னை சட்டசபை கட்சி தலைவரை மாற்றக்கோரி சட்டசபைக்கு வெளியே பாமக எம்எல்ஏக்கள் போராட்டம். திருவள்ளூர் அக்டோபர் 15 சிறுமி பலாத்கார வழக்கில் வாலிபருக்கு 28.5 ஆண்டுகள் சிறை. திருவள்ளூர் போக்சோ கோர்ட் தீர்ப்பு. 16 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் வாலிபருக்கு 28.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருவள்ளுவர் போக்சோ கோர்ட் தீர்ப்பு அளித்தது. சிறுமி பாலியல் பலாத்காரம். திருவள்ளூர் அடுத்த திருமழிசை பகுதியைச் சேர்ந்தவர் அன்பு என்கிற அன்பழகன், வயது 30. இவர் கடந்த 2016 ஆண்டு 16 வயது சிறுமியின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அவரை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்து உள்ளார். இது குறித்து அந்த சிறுமியின் பாட்டி திருவள்ளூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து அன்பு என்கிற அன்பழகனை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை திருவள்ளூர் போக்சோ கோர்ட்டில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் வக்கீல் விஜயலட்சுமி ஆஜராகி வாதாடினார். 28.5 ஆண்டுகள் சிறை. வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் நீதிபதி உமா மகேஸ்வரி குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறி சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த அன்பு என்கிற அன்பழகனுக்கு 28.5 ஆண்டுகள் சிறை தண்டனையையும் ரூபாய் 28,000 அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு தரப்பில் ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என உத்தரவு இட்டார். இதனை அடுத்து திருவள்ளூர் அனைத்து மகளிர் போலீசார் அன்பழகனை புழல் சிறையில் அடைத்தனர். ஹாய் மை டியர் போலிவுட் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு, குட் மார்னிங். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உலக மக்களே, வணக்கம். நான் ஒரு செய்தி ஒன்று படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போன வீடியோவில் இருக்குது. அதாவது சிறுமி பலாத்கார வழக்கில் வாலிபருக்கு 28.5 ஆண்டுகள் சிறை. திருவள்ளூர் போக்சோ கோர்ட்டு. இதை பாருங்கள், சித்தஸ் இதோ இங்கே இருக்கா? ஓகே. அந்த ஜட்ஜி அம்மா பேர் வந்து பார்த்திங்கனாக்க விஜயலட்சுமி, அப்படி தான் நினைக்கிறேன். சரி, பேர் எதுவாக இருந்தானுங்க, நீதிபதினா அப்படி தான் இருக்கணும். 28.5 ஆண்டுகள் அங்கெல்லாம் அப்படி தாங்க. இந்த முஸ்லீம் நாடுகளில் ஒரு 53 முஸ்லீம் நாடுகளும் 54 என்னமோ இருக்குங்க. தப்பு பண்ண விட மாட்டாங்க. நடு ரோட்டில் வச்சு வெட்டுவான், துண்டு துண்டாக வெட்டுவான், காக்கா குருவிகளுக்கெல்லாம் தூக்கி போடுவான், காதில் எறும்பை விடுவான், மரத்தில் கட்டி போட்டு விட்டு வரவங்கெல்லாம் ஜாகிற வரைக்கும் கல்லுலேயே அடித்து கொள்ள சொல்லுவாங்க. அதுவும் நாடு தான், அங்கேயும் ரத்தம் தான் ஓடுது. அந்த ரத்தத்துலேயும் சிவப்பு அணு வெள்ளை அணு இருக்குது. ஆனால் இந்த நாட்டில் மட்டும், இந்த இந்தியாவில் மட்டும் தாங்க ஊழலும் அயோக்கியத்தனமும் குற்றவாளிகளும் கை குலுக்கி கொண்டு ஒரே வாயில் நக்கி நக்கி தூண்டுறாங்க. ரொம்ப கேவலங்க. ஏங்க, 3000 ஆண்டுகள் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் இன்று அமைதி நிலைக்கு வந்திருக்கிறது. ட்ரம்ப் சரி பண்ணி இருக்கிறாரு. ட்ரம்ப் என்ன சொன்னார்? ஜீசஸ் என்னை அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னார். ட்ரம்ப்புக்கு சண்டை பிடிக்காது. ட்ரம்ப்புக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பழிக்க தெரியல, காமெடி, ஜோக்கர், என்ன வேணால் சொல்லிட்டு போ. ஆனால் ட்ரம்ப்பை அனுப்பிச்சிருக்கிறது ஜீசஸ்ப்பா. நீல இந்த மாதிரி பிச்சைங்க, செல்ஃபோன் விற்கிறவன், சிம் கார்டு விற்கிறவன், ஃபாரினில் இருக்கிற எல்லா கூர்ச்சியும் கள்ளக்கடத்தல் பண்ணி கப்பலில் திட்டி கஞ்சா விற்று அதை பண்ணி உலகத்தில் எல்லா ஊர்லேயும் இருக்கிறான். ஆமாம், உலகத்தில் எல்லா ஊர்லேயும் இருக்கிறா திருட்டு பையன்.
2 பேர் 3 பேர் 4 பேர் இருக்கிறான். ஆனால் மொத்த 99% மக்களும் திருட்டு பயலாக இருக்கிறீங்களே. சரி, ஓகே, அந்த விஜயலட்சுமி மேடம் அவர்களை நான் வணங்கிக் கொள்கிறேன். 28½ ஆண்டுகள் ஒருவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கிறார். அதே போல் ஆம்பளை ஜட்ஜிலாம் இருக்கிறான். அவன் எங்கேயாவது அந்த தொடப்பத்துக்கு என்னது தொடப்பர்கள புடவை கட்டியிருப்பான், ராத்திரி முக்காடு போட்டுக்கிட்டு அவன் வீட்டில் போய் பூந்துன்னு இருப்பான் அந்த ஜட்ஜி வக்கீல் திருட்டு பையன் அடைச்சி. 3000 ஆண்டுகள் நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு அமைதி நிலைக்கு வந்துட்டு பார்த்துவோம். தமிழ்நாட்டு மக்களே, இந்த கோட்டர் பிரியாணியை வாங்கி தின்னுட்டு திருட்டு பசங்களை நீ ஆதரிச்சினா டிசம்பரில் வரக்கூடிய சுனாமியில் ஒரு பய உயிரோடு இருக்க மாட்டீங்க. மிருகத்தின் சொரூபம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் அம்மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 13:15. சாத்தானுடைய சதி திட்டம். இந்த பகுதி புரிதலுக்காக சாத்தானுக்கும் அவனுடைய தீய தூதனுக்கும் நடக்கும் உரையாடல் போன்று எழுதப்பட்டுள்ளது. தூதன்: வணக்கம் சாத்தானே, எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் உள்ளது. வேதாகமத்தின்படி ஒரு மாதத்தில் 30 நாட்கள் உள்ளன. ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள் என்ற கணக்கின்படி பார்த்தால் வருடத்திற்கு 360 நாட்கள் தான் இருக்க வேண்டும். ஆனால் தற்போதுள்ள கேலண்டரில் வருடத்திற்கு 365 நாட்களும் 4 வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற லீப் வருடத்தில் 366 நாட்களும் இருக்கின்றன. இப்படி இருக்கும்போது வேதாகமத்தில் உள்ள கால தீர்க்க தரிசனங்களை எப்படி நிதானிக்க முடியும்? அதுக்கு சாத்தான் சொல்லுது: வா தூதனே, வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை ஒருவரும் சரியாக நிதானிக்கக்கூடாது என்பதற்காக தான் நான் செய்த திட்டம்தான் கேலண்டர் கசமுசா. புரியுதுங்களாங்க? அதாவது சாத்தான் என்ன சொல்லுது: வா தூதனே, வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை ஒருவரும் சரியாக நிதானிக்கக்கூடாது என்பதற்காக நான் செய்த திட்டம்தான் கேலண்டர் கசமுசா. அதுக்கு தூதம் சிரிக்குது. அதுக்கு தூதம் என்ன பண்ணுறது, சிரிக்குது. எனக்கு இதை பற்றி தெரியாது என்பதால் இந்த கேலண்டர் மாற்றத்தை நீங்கள் செய்ததாக சொல்கிறீர்களா? என்னது? அதுக்கு தூதம் சிரிக்கிறான். என்னது? எனக்கு இதை பற்றி தெரியாது என்பதால் இந்த கேலண்டர் மாற்றத்தை நீங்கள் செய்ததாக சொல்கிறீர்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முந்தைய வீடியோ தொடர்ச்சி, மிருகத்தின் சொரூபம். இப்போ இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கள, அந்த வீடியோவுடைய தொடர்ச்சி. சாத்தானும் தூதனும் உரையாடுற மாதிரி ஒரு விஷயம் பாருங்கள். போன வீடியோவுடைய கியூ பார்த்தீங்கன்னா தூதனில் மூஞ்சிருக்கோம். நான் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம், எனக்கு இதை பற்றி தெரியாது என்பதால் இந்த கேலண்டர் மாற்றத்தை நீங்கள் செய்ததாக சொல்லுகிறீர்களா அப்படின்னு தூதன் சாத்தான்கிட்ட கேட்குற மாதிரி. அது சாத்தான் சொல்லுது: அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. வருடத்திற்கு 360 நாட்கள் என்ற முறையே ஆதி முதல் பின்பற்றப்பட்டது. எப்படி? 360 நாட்கள் என்கிற முறை தான் ஆதி முதல் பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது. அப்புறம் இதில் எப்போ பிரச்சனை ஏற்படுது? கிமு 46 முதல். கிமுனா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. கிமு 46ஆம் ஆண்டு முதல் கிபி 1582ஆம் ஆண்டு வரை, அதாவது கிறிஸ்து பிறந்த பின்பு 1582 ஆண்டு. அப்போ அங்கே பார்த்தாக்க 46ன்னா அப்பா அங்கே இங்கேன்னு அது ஒரு கணக்காது வேண்டாம். பார்த்தீங்களா? கிபி 1582ஆம் ஆண்டு வரை ஜூலியன் கேலண்டர் பின்பற்றப்பட்டது. ஆதி முதல் பார்த்தீங்கன்னாங்க, ஆதி முதல் 360 ஆதி முதல் ஒரு வருடத்திற்கு 360 நாட்கள் என்று தான் பின்பற்றப்பட்டு இருக்கிறது.
கிமு 46ஆம் ஆண்டு முதல் கிபி 1582ஆம் ஆண்டு வரை ஜூலியன் கேலண்டர் முறை பின்பற்றப்பட்டு இருக்கிறது. அதுக்கு அப்புறம் பாருங்கள், இந்த கிபி அதாவது 1582ஆம் ஆண்டு இருக்குது இல்லையா, முதல் தற்போது வரை, அதாவது இப்போ வரைக்கும் கிரிகோரியன் கேலண்டர் பின்பற்றப்படுகிறது. சரிங்களா? இப்போ நம்ம பின்பற்றி கொண்டிருப்பது எந்த கேலண்டர்? கிரிகோரியன் கேலண்டர். இதில் ஜூலியன் கேலண்டரை அறிமுகப்படுத்தியது ரோம பேரரசன் ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசர் பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது, அப்படி தானே? ஸோ அப்போ யார்? சீசர் தான் 1582ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை கிரிகோரியன் கேலண்டர் பின்பற்றப்படுகிறது. இதில் ஜூலியன் கேலண்டரை அறிமுகப்படுத்தியது ரோம அரசன் ஜூலியஸ் சீசர்னு நமக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ ஜூலியன் கேலண்டரில் சில சிறிய மாற்றம் செய்யப்பட்டது தான் கிரிகோரியன் கேலண்டர். அதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சதுக்கு பேர் தான் கிரிகோரியன் கேலண்டர். இந்த கிரிகோரியன் கேலண்டரை அறிமுகப்படுத்தியது போப்பு 8ஆம் கிரிகோரி. யார்? போப்பு 8ஆம் கிரிகோரி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிருகத்தின் சொரூபம் தொடர்ச்சி 3வது வீடியோ. சாத்தானும் தூதனும் உரையாடுவது போன்ற ஒரு கற்பனை. இப்போ தூதன் சாத்தான் கிட்ட கேட்குறான், எதற்காக போப் கேலண்டரை மாற்ற வேண்டும்? ஜூலியன் கேலண்டருக்கும் கிரிகோரியன் கேலண்டருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சாத்தான் சொல்கிறான், ஜூலியன் கேலண்டரில் ஒரு ஆண்டுக்கு 365.25 நாட்கள் என்று கணக்கிடப்பட்டது. கிரிகோரி கேலண்டரில் 365.2425 நாட்கள் என்று கணக்கிடப்படுகிறது. தூதன் எதற்காக 1582ஆம் ஆண்டில் கிரிகோரியன் கேலண்டரில் அக்டோபர் மாதத்தில் 4ஆம் தேதிக்கு பின் 15ஆம் தேதி உள்ளது? அதுக்கு சாத்தான் சொல்கிறான், 365.25க்கும் 365.2425க்கும் உள்ள வித்தியாசமாக தான் கணக்கிடப்பட்ட அந்த 10 நாட்கள் 1582ஆம் ஆண்டிலிருந்து கழிக்கப்பட்டது. தூதன் வருடத்திற்கு 365.2425 என்ற கணக்கு அதான் அடிப்படையில் வந்தது. சரி, சாத்தான் பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 365.2425 நாட்கள் ஆகிறது. அதுவே கேலண்டரின் அடிப்படை ஆகும் அப்படின்னு சாத்தான் சொல்லிச்சு. அதுக்கு தூதன், சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்த தேவன் அறியாத கணக்கையா இந்த மனிதர்கள் அறிந்திருக்கிறார்கள்? எதற்காக தேவனுடைய கணக்கை மனிதர்கள் மாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பாருங்கள், சாத்தான் தூதன் கிட்ட சொல்லுது, நீ சொல்லுவதெல்லாம் சரிதான். தேவன் கூறிய கணக்கின்படி ஒரு வருடத்திற்கு 360 நாட்கள் தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்களை சரியாக நிதானிக்க முடியும். ஒருவரும் வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்களை சரியாக நிதானிக்க கூடாது என்பதற்காகவே நான் இந்த மாற்றங்களை என்னுடைய ஆட்கள் மூலம் கச்சிதமாக செய்தேன் என்கிறான் சாத்தான். யார்கிட்ட? தூதன்கிட்ட. அதுக்கு தூதன், நீங்கள் மாற்றங்களை செய்து என்ன பயன்? உங்கள் தவறான கணக்குகள் அனைத்தையும் தாண்டி வேதாகமத்தின் தீர்க்க தரிசன கணக்கு முடிவு நாளான 1844 அக்டோபர் 20 என்ற நாளை வில்லியம் மில்லர் சரியாக கணித்து விட்டாரே. சாத்தான் அதுக்கு, வில்லியம் மில்லர் அந்த நாளை பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கண்டுபிடித்தார். ஆனால் அந்த நாளை அவர் கண்டுபிடித்ததால் என்ன பயன்? எத்தனையோ அவருடைய தீர்க்க தரிசன கணக்கை தற்போது யார் நம்புகிறார்கள்? மிருகத்தின் சொரூபம் 4வது வீடியோ. தொடர்ச்சி வீடியோ. இதுக்கு முன்னால் 3 வீடியோ போட்டிருக்கு. இது 4வது வீடியோ. சாத்தானும் தூதனும் உரையாடுவது போல கற்பனையாக. வாங்க வீடியோவில் போகலாம். தூதன் சாத்தான் கிட்ட கேட்குறான், நீங்கள் மாற்றங்கள் செய்து என்ன பயன்? உங்கள் தவறான கணக்குகள் அனைத்தையும் தாண்டி வேதாகமத்தின் தீர்க்க தரிசன கணக்கின் முடிவு நாளான 1844 அக்டோபர் 22 என்ற நாளை வில்லியம்
மில்லர் சரியாக கணித்து விட்டாரே. சாத்தானுக்கு வில்லியம் மில்லர் அந்த நாளை பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கண்டுபிடித்தார். ஆனால் அந்த நாளை அவர் கண்டுபிடித்து என்ன பயன்? எத்தனை பேர் அவருடைய தீர்க்க தரிசன கணக்கை தற்போது நம்புகிறார்கள்? தூதர் பலர் வில்லியம் மில்லரை பைத்தியக்காரனாக நினைத்தாலும் ஒரு சிறிய கூட்டம் அவருடைய அந்த தீர்க்க தரிசன கணக்கை ஏற்றுக்கொண்டு வேதாகமத்தை இன்னும் அதிகமாக ஆராய்ந்து கொண்டு இருப்பது உங்களுக்கு தெரியாதா? சாத்தான் ஆம், அந்த சிறிய கூட்டத்தை நினைத்தால் பயமாகத்தான் இருக்கிறது. நான் பல ஆண்டுகளாக மறைத்து வைத்திருந்த அனைத்தையும் அவர் எளிமையாக வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். மேலும் நான் தற்போது செய்து கொண்டிருக்கும் சதி திட்டங்களையும் எளிதாக வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார்கள் தூதன். ஒருவேளை நம் பக்கத்தில் இருந்து யாராவது அவருக்கு செய்திகளை கொண்டு செல்கிறார்களோ? சாத்தான் சிரித்துக்கொண்டேன். நம்மை பற்றின அனைத்து ரகசியங்களும் அவர்கள் கையில் இருக்கும் வேதாகமத்தில் இருக்கிறது. அவர்கள் அதை சரியாக ஆராய்ந்து படித்தால் மட்டும் போதுமானதாக இருக்கும் தூதன். ஆனால் அவர்கள் வேதாகமத்தை ஆராய்ந்து படித்தாலும் கேலண்டரை நாம் மாற்றிவிட்டோமே. அவர்களால் எப்படி தீர்க்க தரிசனங்களை சரியாக நிதானிக்க முடியும்? சாத்தான் 1844 அக்டோபர் 22 பின் எந்த கால தீர்க்க தரிசனங்களும் வேதாகமத்தில் இல்லை. ஆகவே அவர்கள் கேலண்டரின் மூலம் எதையும் நிதானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானால் கிறிஸ்துவின் வருகை எவ்வளவு சமீபமாக இருக்கிறது என்பதை எப்படி அறிய முடியும்? கிறிஸ்து என்னுடைய இரண்டாம் வருகையின் நாளை பிதாவாகிய தேவனை தவிர ஒருவரும் அறியார் என்று கூறுகிறார். ஆனால் அவருடைய வருகையின் நாள் சமீபமாக இருக்கும்போது இந்த உலகில் நடக்கும் சம்பவங்கள் அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக கூறி உள்ளார். மேகம் கருமையாக காணப்படுகிறது, மழை பெய்கிறது என்பதை அறிந்து கொண்ட நிறைய இது போன்ற ஏகப்பட்ட அடையாளங்களை நாம் இன்று கண்டு கொண்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. மிருகத்தின் சொரூபம், ஆமாம், இடி இடிக்கிறது, மழை பெய்கிறது, சுனாமி வருகிறது, இதுதான் அடையாளம். ஹாய் மை டியர் போலோவுட் பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டு. குட் மார்னிங் உலக மக்களை, பிரியமானவர்களே, அன்பானவர்களே, வணக்கம். யாரையும் பயமுறுத்துவதற்காகவோ அல்லது நிறைய கண்டனங்கள் தெரிவிக்கிறேன் இல்லை, அதனால் சொல்கிறேன். நான் யாரையும் பயமுறுத்துவதற்காகவோ இல்லை உங்கள் மனநிலையை என்னது அது கலைக்கிறதுக்கோலாம் இல்லை. இங்கே மனமும் இல்லை, மனநிலையும் இல்லை, மனமே இல்லை. ஆமாம், இப்போ கைகள் இருக்குது, கால்கள் இருக்குது, உழைக்கலாம் அப்படின்ற ஒரு கவலை இல்லாமல் இருக்கிறான். கையும் கால் இல்லாதவன் எப்படிப்பா உழைக்கிறான்? சரி, மனம் இருக்குது, மனமே இல்லாதவன் என்ன பண்ணுவான்? கண் இருக்குது, கண்ணே இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அது விட்டு நான் வளன்னு தான் இப்படி தான் பேசுவேன். நான் என்ன சொல்ல வரலன்னாக்க, மிருகத்தின் அடையாளம், அதாவது உலக அழிவு. ஒரு ஏப்பா ஒரு இறை தூதர் தோன்றாருன்னு வால் நட்சத்திரம் வருது, அது வருது, காரு வருது, ஒருத்தர் செத்து போயிட்டான், மாலை வருது, எதையா வெடிக்கிற, அதை பண்ணுற, இது பண்ணுற. அப்போ அந்தி கிறிஸ்து வரப்போகிறாரு, இல்லை இயேசு வரப்போகிறாரு, இல்லை கல்வி வரப்போகிறாரு. அடையாளங்கள் இருக்காதா? அடையாளங்கள் இருக்காதா? தினம் பாரியா, காலையில் கூட எங்கள் ராஜஸ்தானில் ஒரு பஸ் எரிஞ்சு போச்சு. தினம் இன்று ஒரு நாளைக்கு உலகில் குறைந்தபட்சம், ஆமாம், காசாவில் எப்போ பார்த்தாலும், ஆமாம், எப்போ பார்த்தாலும் காசாவில் பிணங்களாக விழுந்து கொண்டு இருந்தது. இப்போ அங்கே அமைதி நிலவ போகுது, அங்கே அமைதி நிலவ போகிறது. ஒரு பக்கம் பிணங்கள் கொத்து கொத்தா பிணங்கள் உழ வேண்டும். ஆனால் பிணங்களே உழல. திருடர்களும் அயோக்கியர்களும் சும்மா நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 2026 எல்லா திமிரானவர்கள், அயோக்கியர்கள், தீங்கு இழைத்தவர்கள் அத்தனை பேரும் பிணங்களாக போவார்கள். காசா எப்படி இப்போ நல்லாயிடுச்சா? ஏன்பா எந்த பாவமும் செய்யாத ஒரு வகையான மக்கள் செத்துக்கொண்டே இருந்தான். குழந்தைங்க சாவுது, பிள்ளைகள் சாவுது, அப்பாவிகள் சாவறான், திருட்டு பசங்க வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். ஸோ திருட்டு பசங்க அழியும் வருடம் தான் 2026. அதன் அடையாளம்தான் மிருகத்தின் அடையாளங்கள். நீங்கள் ஃபாரின்லலாம் அந்த சிப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துலையும் சிப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டான். நிறைய இனிமேல் நீ எந்த கடைக்கு போனாலும், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஸ்கேன் பண்ணாதான். ஆமாம், நீ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிற, இல்லை ஒன்றுக்கு ஒரு இடத்துக்கு போனால் கூட அங்கே ஸ்கேனிங் மிஷின் இருக்கும். ஸ்கேன் பண்ணுறா, நீ யார், எந்த ஊருக்காரன், எந்த நாட்டை சேர்ந்தவன், நல்லவனா கெட்டவனா, தீவிரவாதியா, எல்லா விஷயத்தையும் ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் தான் உனக்கு சோறு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆமாம் ரோபோக்கள் நிறைந்த காலம் இது. டெக்னாலஜி வளர்ந்து போச்சுப்பா. டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. இனிமேல் ரோபோக்கள் ஆள போகிறது.
மனுஷா உன்னால் இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாதுடா மனுஷா, நீ தான் எல்லாத்தையும் பண்ணிட்டியே, அழிச்சிட்டியே, இன்னும் உனக்கு வேலை இல்லை, நீ என்ன பண்ணு, கிளம்பு, மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு கிளம்பு, கிளம்பு. இப்போ எல்லாம் அவன் எங்கெங்கேயோ கிளம்பி போயின்னுக்கிறான், நீ என்னத்தை இனிமேல் கிழிக்க போகிற, நீ கிழிக்கிறதுக்கு இனி ஒன்றும் இல்லை. மாபெரும் சிந்தனையாளர் சாக்ரட்டிஸ் பொன்மொழிகள். நாம் உண்மையாக இருந்தால்தான் மற்றவர்களிடமும் உண்மையை எதிர்பார்க்க முடியும். மரணம் இடம் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றாலும் எல்லோரும் இருக்கிற இடம்தான் அது. மரணம் ஓர் அதிசயம், கனவுகள் இல்லாத உறக்கம் அது. சொத்து உணவு அளிப்பதாக இருக்க வேண்டும், பசியை கொடுப்பதாய் இருக்கக்கூடாது. சொத்து என்றால் ஒருவருக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். சொத்துக்களால் நண்பர்கள் மட்டுமல்ல, பகைவர்களும் ஏற்பட்டு விடுகிறார்கள். பயன்படுத்த தெரியாதவன் கையில் இருக்கிற பணம் கூட ஒரு சொத்து என்று சொல்ல முடியாது. ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை அவனது வார்த்தைகளை கொண்டு முடிவு செய்யாதீர்கள், அவனது செயலை கொண்டு தீர்மானியுங்கள். ஒருவரை கட்டாயப்படுத்தி நண்பராக்கிவிட முடியாது. பிறரை அடக்கி ஆள முற்பட்டால் பகை உங்களை தேடி தானாக வந்துவிடும். உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இருக்குமானால் உங்கள் பக்கம் எவரும் தங்கள் பார்வையை செலுத்த மாட்டார்கள். உலகத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நண்பர்களோடு இருப்பதுதான். நல்ல நண்பர்களை பெற்றவன் தீமையில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்கிறான். ஒரு தாயின் பசியை நாம் நோயற்ற காலத்தில்தான் புரிந்து கொள்ள முடியும். ஒரு தாயின் பசியை நாம் நோயுற்ற காலத்தில்தான் புரிந்து கொள்ள முடியும். சிந்திப்பதும் பேசுவதும் செயல்படுவதும் தனி நபரின் அடிப்படை உரிமை. சிந்திப்பதும் பேசுவதும் செயல் புரிவதும் தனி நபரின் அடிப்படை உரிமை. ஸோ அன்பானவர்களே, மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு, உலக மக்களே, பிரியமானவர்களே, பேசுவது சிந்திப்பது மட்டுமா செயலில் காட்ட வேண்டாமா? தன்னை போல் பிறரை நேசி என்கிறார்கள், விரோதியும் நேசி என்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நம் இன மக்கள் உலகில் மிகவும் கொடுமையான நிலையில் இருக்கிறார்கள். பசியில், பட்டினியில், வறுமையில். இவர்களை காப்பாற்றுவதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? யோசித்து பாருங்கள், சிந்தியுங்கள். நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா? வாலிபர்களே, இளைஞர்களே, மறந்து விடாதீர்கள்.